ஸோ தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஏ ப்ளஸ் பி. ஓகே, ஏதோ ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவும் ப்ளஸும் நம்ம ஏவும் பியும் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சியும் டியும் நமக்கு வந்து கிடைக்குது. ப்ளஸ் கியூன்னு வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா. அப்போ அங்கே ஹீட் ரிலாக்ஸ் ஆகுதுன்னா அப்படின்னா இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி ஹேவ் த பாசிட்டிவ் என்ட்ரோபி சேஞ்சஸ். பாசிட்டிவ் அப்போ என்ட்ரோபி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாசிட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டெல்டா எஸ் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து நமக்கு வந்து இருக்குது. த ரியாக்ஷன் வில் பி பாசிபிள் அட் டேஸ் டெம்பரேச்சர். அதாவது எந்த டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிள், அதாவது ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு வந்து நம்ம கேட்குறாங்க. அப்போ ஸ்பான்டேனியஸ்னால நமக்கு வந்து டெல்டா ஜி வந்து நம்ம போயிடணும். அப்போ டெல்டா ஜி விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ் இல்லையா. அப்போ டெல்டா எஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, பாசிட்டிவ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ பாசிட்டிவ்னு கொடுத்துட்டாலே நமக்கு என்ன இங்கே வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா டெல்டா ஹெச். அப்போ டெல்டா ஹெச் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஏன்னா ஹீட் வந்து நமக்கு லிபரேட் பண்ணுது இல்லையா. அப்போ டெல்டா ஹெச் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து இருக்கும். அப்போ டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருக்குது. அப்போ இது வந்து பாசிட்டிவாக இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் நெகட்டிவாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் பரவாயில்ல, எனி டெம்பரேச்சர், ஓகே, எனி டெம்பரேச்சர் எவ்வளோ லோ டெம்பரேச்சராக இருந்தால் கூட நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பான்டேனியஸாக தான் நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா எல்லாமே நமக்கு என்ன இருக்குது, நெகட்டிவாக வரதான் நமக்கு வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எல்லாமே நமக்கு என்ன மோர் நெகட்டிவ் தான். ஏன்னா டெல்டா ஜி நெகட்டிவ் வந்தால் அதுக்கு நமக்கு வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. இப்போ எல்லா கண்டிஷனுமே டெல்டா எஸோட கண்டிஷனும் மோர் ஸ்பான்டேனியஸ் தான் ஃபேவரபுளாக இருக்குது. டெல்டா ஹெச்சோட கண்டிஷனும் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தான் மோர் ஃபேவரபுளாக இருக்குது. அப்போ நீங்கள் டெம்பரேச்சர் வந்து நீங்கள் எந்த டெம்பரேச்சர் வச்சிருந்தாலுமே அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸாக தான் இருக்கும்.